10th இல்ல +2 பாஸோ ஃபெயிலோ கவலையே வேண்டாம். படிக்கும் போதே மாதம் 6000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 100% வேலை வாய்ப்பு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் BSc மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப், பீளமேடு, கோயம்புத்தூர். கோவை மாவட்டம் மலுமிச்சுவட்டி நாகசக்தியம்மன் தியான பீடத்தில் ஆடிவெள்ளி முதல் வாரத்தை முன்னிட்டு கன்னிகா பரமேஸ்வரி சிறப்பு பூஜை விஸ்வகர்ம ஜெகத்குரு நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. அம்மன் அலங்காரம் அணிந்து வந்த பெண் குழந்தைகளுக்கு சிறப்பு அலங்காரம், அபிஷேகம், கற்பூர தீபாராதனை, பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பெண் குழந்தைகளுக்கு புத்தாடைகள், பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜெகத்குரு ஸ்ரீ பாபுஜி சுவாமி அருள்வாக்கு சொல்லும் பொழுது, கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக 7 வயது சிறுமியாக அம்மன் காட்சியளித்ததன் பலனாக 7 வயதுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளை அன்னை அங்காள பரமேஸ்வரி ஆதி பராசக்தியாக பால திரிபுர சுந்தரி அம்மனாக நினைத்து இந்த பூஜைகள் செய்யப்படுகின்றன. பூஜைகளின் மூலமாக உலகம் எல்லாம் அமைதி, அன்பு, சமாதானம் ஏற்படும். தற்பொழுது தமிழகமெங்கும் ஏற்பட்டுள்ள பெண் குழந்தைகள் சம்பந்தமான பாலியல் வன்கொடுமையை தடுப்பதற்காக சிறப்பு கூட்டு பிரார்த்தனையும் செய்யப்பட்டது. ஆடிவெள்ளியில் கலந்து கொள்ளும் அனைத்து பெண்களுக்கும் வளையல், மஞ்சள், குங்குமச்சிமிழ், ஜாக்கெட், பிட், சேலைகள், மாங்கல்ய பொருட்கள் அனைத்தும் தரப்படும் என்று நாகசக்தி அம்மன் தியான பீடத்தின் குரு மாதாஜி சரஸ்வதி அம்மா தெரிவித்தார். விழா ஏற்பாடுகளை டாக்டர் உமாஷ் மகேஸ்வரி, டாக்டர் கணேஷ்குமார், ஸ்ரீ பாக்கியலட்சுமி, இளையப்பட்டம் ஸ்ரீ பாலரிஷி நாக விக்னேஷ், மேலாளர் தங்கதுரை மற்றும் பலர் சிறப்பாக செய்திருந்தனர். அம்மனுக்கு பிடித்த கம்பு, ராகி, கூழ், வேப்பிலை மாலை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது.